ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளிலும் நமக்கு ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தொடர்ந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் இப்போ தற்போது போயிட்டுருக்கு. எல்லோரும் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது எப்படி உங்களுக்கு கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கேட்டகரிக்கு அங்கே வேக்கன்சி இல்லாத போது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஊராட்சி செயலருக்கான வேக்கன்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் 33 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 33 வேக்கன்சியில் பெண்களுக்கு 13 வேக்கன்சி, அதுக்கடுத்து ஜென்ரலாக 20 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் இருபாலருமே போட்டி போடுற மாதிரி இருக்கும். இதில் பிசிக்கு எவ்வளோன்னு எல்லாமே எல்லா கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் வேக்கன்சி இருக்குது. பிசி முஸ்லீம் மற்றும் எஸ்டிக்கு தலா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 52 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 17 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 35 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாருக்குமே வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் 5 வேக்கன்சி பெண்களுக்கானது, ஆண் பெண் இருபாலருக்கும் 9 வேக்கன்சின்னு 14 வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீமுக்கும் வேக்கன்சி கிடையாது, எஸ்சி ஏவுக்கும் பார்த்திங்கன்னா வேக்கன்சி கிடையாது. மற்ற எல்லாருக்கும் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கடலூரை பொறுத்த வரைக்கும் 37 வேக்கன்சி இருக்குது. இந்த 37 வேக்கன்சி பெண்களுக்கு 11 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 26 வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு வேக்கன்சி கிடையாது. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 21 வேக்கன்சி இருக்குது. இதில் பெண்களுக்கு 18 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 13 வேக்கன்சி, 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் எஸ்டிக்கு வேக்கன்சி கிடையாது. அதுக்கடுத்து திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 39 வேக்கன்சி இருக்குது. அந்த 39இல் பெண்களுக்கு 12 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. ஈரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 26 வேக்கன்சி இருக்குது. இந்த 26 வேக்கன்சியில் பெண்களுக்கு மட்டும் 7 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 19 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 33 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு 12 வேக்கன்சியும், ஆண் பெண் இருபாலருக்கும் 21 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு வேக்கன்சி மென்ஷன் பண்ண கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீதி எல்லாருக்கும் வேக்கன்சி இருக்குது. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் 55 வேக்கன்சி இருக்குது. பெண்களுக்கு 17 வேக்கன்சியும், ஆண் பெண் இருபாலருக்கும் 38 வேக்கன்சியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 30 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு 11ம், ஆண் பெண் இருபாலருக்கும் 19 வேக்கன்சியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்டிக்கு வேக்கன்சி இங்கே மென்ஷன் பண்ண கிடையாது. மீதி அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. கரூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 32 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 10ம், ஆண் பெண் இருபாலருக்கும் 22 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து எஸ்டிக்கு வேக்கன்சி மென்ஷன் பண்ண கிடையாது. அதுக்கடுத்து கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 15 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 35 வேக்கன்சி, அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 69 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் பெண்களுக்கு 21 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 48 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் 31 வேக்கன்சி இருக்குது. பெண்களுக்கு 12 வேக்கன்சியும், ஆண் பெண் இருபாலருக்கும் 19 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்டிக்கு வேக்கன்சி மயிலாடுதுறையில் கொடுக்க கிடையாது. அதுக்கடுத்து நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் 18 வேக்கன்சி இருக்குது. பெண்களுக்கு 6, ஆண் பெண் இருபாலருக்கும் 12 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எஸ்சிஏ மற்றும் எஸ்டிக்கு வேக்கன்சி எதுவும் கிடையாது. நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் 33 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 10ம், ஆண் பெண் இருபாலருக்கு 23 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 16 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 6 வேக்கன்சியும், ஆண் பெண் இருபாலருக்கும் 10 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு வேக்கன்சி கிடையாது. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 83 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 26 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 57 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் 17 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 6, ஆண் பெண் இருபாலருக்கும் 11 வேக்கன்சி, எஸ்டிக்கு வேக்கன்சி கிடையாது. ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் 31 வேக்கன்சி இருக்குது. இதில் பெண்களுக்கு 12 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 19 வேக்கன்சி, எஸ்டிக்கு வேக்கன்சி கிடையாது.
அடுத்து சேலத்தை பொறுத்த வரைக்கும் 54 வேக்கன்சி இருக்குது. அதில் வந்து எஸ்டிக்கு வேக்கன்சி கிடையாது. பெண்களுக்கு 15, ஆண் பெண் இருபாலருக்கும் 39 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 51 வேக்கன்சி இருக்குது. பெண்களுக்கு 15, ஆண் பெண் இருபாலருக்கும் 36 வேக்கன்சின்னு மொத்தம் 51 வேக்கன்சி இருக்குது. அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. தென்காசியை பொறுத்த வரைக்கும் 36 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 11, ஆண் பெண் இருபாலருக்கும் 25 வேக்கன்சி, எஸ்டிக்கு வேக்கன்சி கிடையாது. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் 91 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு 26, ஆண் பெண் இருபாலருக்கு 65, அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. தேனியை பொறுத்த வரைக்கும் 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு 8 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 12 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு வந்து வேக்கன்சி கிடையாது. அதுக்கடுத்து நீலகிரியை பொறுத்த வரைக்கும் 9 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 2, ஆண் பெண் இருபாலருக்கும் 7 வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமுக்கும் எஸ்டிக்கும் எஸ்சிஏ இவங்க 3 பேருக்குமே வந்து வேக்கன்சி வந்து கிடையாது. அதனால் மற்றவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கு 7 வேக்கன்சி இருக்குது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 32 வேக்கன்சி இருக்குது. பெண்களுக்கு வந்து 12, ஆண் பெண் இருபாலருக்கும் 20 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் 72 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 22, ஆண்களுக்கு 50 வேக்கன்சி, அனைவருக்கும் வேக்கன்சி இருக்குது. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் 24 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 8, ஆண் பெண் இருபாலருக்கும் 16, எஸ்டிக்கு வந்து வேக்கன்சி கிடையாது. அதுக்கடுத்து திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் 24 வேக்கன்சி இருக்குது. பெண்களுக்கு 9, ஆண் பெண் இருபாலருக்கும் 15. இதில் வந்து எஸ்டிக்கு வந்து வேக்கன்சி வந்து கிடையாது. அதுக்கடுத்து திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பிசி முஸ்லீமுக்கு வந்து வேக்கன்சி கிடையாது. அதே போல் எஸ்சிக்கு வந்து வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. பெண்களுக்கு 7 வேக்கன்சி, ஆண் பெண் இருபாலருக்கும் 12 வேக்கன்சி, 19 வேக்கன்சி இருக்குது. திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் 88 வேக்கன்சி இருக்குது. பெண்களுக்கு 27, ஆண் பெண் இருபாலருக்கும் 61 வேக்கன்சி இருக்குது. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் 69 வேக்கன்சி இருக்குது. பெண்களுக்கு 15, ஆண் பெண் இருபாலருக்கும் 54 வேக்கன்சி. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் 38 வேக்கன்சி, பெண்களுக்கு 13, ஆண் பெண் இருபாலருக்கு 25 வேக்கன்சி. வேலூரை பொறுத்த வரைக்கும் 26 வேக்கன்சி, அதில் பெண்களுக்கு 10, ஆண் பெண் இருபாலருக்கும் 16, எஸ்டிக்கு வந்து வேக்கன்சி கிடையாது. விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் 60 வேக்கன்சி இருக்குது. பெண்களுக்கு 15, ஆண் பெண் இருபாலருக்கும் 45 வேக்கன்சி. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் 50 வேக்கன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு 14, ஆண் பெண் இருபாலருக்கும் 36 வேக்கன்சின்னு மொத்தமாக உங்களுக்கு 50 வேக்கன்சி வந்து 37 மாவட்டங்கள்லேருந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அங்கே வேக்கன்சி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானதும் கூட. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சி வந்து என்ன கேட்டகரிக்கு வந்து கொடுக்காம இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, பிசி முஸ்லீம், எஸ்டி இவங்களுக்கு வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வேக்கன்சி இருக்காது. மற்றபடி அனைத்து மாவட்டங்களிலும் அனைவருக்கும் வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான வேக்கன்சி இடம்பெற்றுள்ள மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே வந்து வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நான் ஒரு டிஸ்ட்ரிக் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. அனைத்து மாவட்டங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுற விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை ₹100 வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைன் தான் வந்து அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை போடுறேன். அப்படி இல்லைனா கமெண்ட்லேயே வந்து உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு தனியாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.